சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. கரப்பான்பூச்சி கட்சியினருடன் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மத்திய அரசு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில என்ன முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி ஜந்தர் மந்தர்ல கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு 5 நாளா போராடிட்டு வராங்க. 20ஆம் தேதி தொடங்கிய போராட்டம் இன்னைக்கு 6வது நாளை எட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சிஜேபி கட்சியினை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செஞ்சாங்க. இது 3வது கட்டம், இன்னைக்கு நடக்க போறது 3வது கட்ட பேச்சுவார்த்தை. ஏற்கனவே 2 கட்டம் நடந்தது. 20ஆம் தேதி ஒன்று, அதன் பிறகு நேற்றைய தினம் ஒரு பேச்சுவார்த்தை. நேற்றைய தினம் நடந்த பேச்சுவார்த்தையில தான் ஒரு 2 கோரிக்கைகளுக்கு மொத்தம் சிஜேபி கட்சியில 3 கோரிக்கைகள் வச்சாங்க. ஒண்ணு, இந்த நீட் தேர்வால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணமாக 1 கோடி ரூபாய் வழங்கணும். 2வது, 20ஆம் தேதி வன்முறை சம்பவத்துல எந்த இளைஞர்கள் மீதும் எஃப்ஐஆர் போடக்கூடாது. இந்த 2 கோரிக்கைகளை எடுத்துட்டாங்க. முதல் கோரிக்கையும் முக்கியமான கோரிக்கையுமான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், அது குறித்து நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மத்திய அரசு. இன்று பிற்பகல் முடிவை தெரிவிப்பதா சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு அந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்குது. அந்த 2 கோரிக்கைகள் ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பிரதான கோரிக்கை அப்படின்றது தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் தான், இல்லைன்னா நாங்க போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீ நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை தோல்வி அடையும் பட்சத்துல திங்கட்கிழமை சன்செட் செல்லும், அதாவது பாராளுமன்றத்தை நோக்கி மீண்டும் பேரணி செல்ல கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது குறித்த எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வரை அந்த கட்சி சார்பில் இருந்தோ செய்தி தொடர்பாளர் அறிவிக்கல. இப்போதைக்கு நமக்கு வந்திருக்க தகவல், இந்த பிற்பகல் 3:30 மணிக்கு இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மத்திய அரசு மற்றும் சிஜேபி கட்சி நிர்வாகிகளோட நடக்கிறது. மத்திய அரசு சார்பில் 2 அமைச்சர்கள் வழக்கம் போல ஜே.பி. நட்டா, ஜிதேந்திர சிங் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிஜேபி கட்சி சார்பில் அந்த கட்சியுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் கலந்துப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இறுதி முடிவு என்னன்றது இன்னைக்கு ஈவினிங் நமக்கு தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.